டிவிகே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னென்ன சவால் இருக்கு அப்படிங்கறது தான் இதுல நான் கொஞ்சம் டீகோட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். நான் நினைச்சது நிறைய நிர்வாக சிக்கல்கள் இருக்கு, ஏகப்பட்ட கடன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கு, நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, அதற்கான பணம் என்ன பண்றது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன பண்றது, எதிர்கட்சியா திமுக ரொம்ப கொடூரமா செயல்படுவாங்களே அவர்களை எப்படி சமாளிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் அடுக்கடுக்கா இருக்கு. இதைதான் நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சேன். இதை பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி டிவிகேவினரை சமாளிக்கிறதே பெரிய பிரச்சனையா இருந்துரும் போல இருக்கு. அதுதான் இப்ப வர்ற செய்தியை பார்க்கும்போது தெரியுது. அதாவது பசங்க ரோட்ல வெடி வெடிக்கிறாங்க, பயங்கரமா கத்துறாங்க, விசில் அடிக்கிறாங்க, டிராபிக் ஜாம் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு குறையே கிடையாது. ஏன்னா ஒரு வரலாற்று வெற்றி அடைஞ்சிருக்காங்க. 2 நாளைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம். என்ன 2 நாளைக்கு கத்துவாங்க, அவ்வளவுதானே. 3ஆவது நாள் அவங்கவுங்க புலப்பாக போயிடுவாங்க. இதை நாம ஒரு குறையா சொல்லவே முடியாது. இளவட்ட பசங்க ஒரு சரித்திர வெற்றி அப்படிங்கறத அடைஞ்சிருக்காங்க. 2 நாளைக்கு ஆடிட்டுமே என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க, விடுங்க அப்படின்னு அதை நம்ம கடந்து போயிடலாம். ஆனா இதையும் கூட குறையா பேசுற ஆட்கள் இருக்காங்க. பட் நான் அதுக்குள்ள போக விரும்பல. குறை சொல்றவன் சொல்லதான் செய்வான். கொண்டாட்ட மனநிலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு, கொண்டாடிட்டு போகட்டும். ஆனால் இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ, நேத்து நான் அவரை ரொம்ப பெருமையா பேசியிருந்தேன். ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பெரிய கோடீஸ்வரரான சுபேர்கானை எதிர்த்து, ஒரு முன்னாள் அமைச்சரான முன்னாள் சபாநாயகரான ஜெயக்குமாரை எதிர்த்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கார். இந்த மாதிரி எளியவர்கள் மேல போகணும் அப்படின்னு நான் பெருமையா பேசியிருந்தேன். ஆனா நாட்டோட நிலவரம் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இது எல்லாமே யாருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய்க்கு தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். இவ்வளவு பெரிய வாள் பிறந்தநாள் பரிசா கொடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய வாழை வச்சு பிறந்தநாள் கேக்கு வெட்டக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவரு அவ்வளவு பெரிய வாழை வச்சு பிறந்தநாள் கேக்கு வெட்டுறாரு. இதை நம்ம என்ன சொல்றது, இதை நம்ம கொண்டாட்ட மனநிலை அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ, சாதாரண நபரா இருந்தாலும் எம்எல்ஏ அப்படிங்கிறப்ப நாம செய்யக்கூடிய ஒரு தப்பும், ஒவ்வொரு சின்ன தப்பும் பாதிப்பு கட்சி தலைமைக்கு அப்படிங்கிறத உணரணும். இதை உணராம தான் சேகர் பாபு, செல்வ பெருந்தையெல்லாம் கக்கூசுவாலியெல்லாம் தூக்கி போய் அடுத்த வீட்டுல ஊத்தி விட்டு திமிர் எடுத்து ஆடினானுங்க. இன்னைக்கு நாசமா போய் உட்காந்துருக்காங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல அவாய்ட் பண்ணணும். லயோலா மணி அந்த பையன் பக்கத்துல நின்று சொல்றாப்புல இதால வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை பத்திலாம் அவர் கவலைப்படல, வெட்ட ஆரம்பிச்சுட்டாப்புல. இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும், முளையிலேயே கிள்ளி எறியணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். அடுத்தது ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம், அதாவது பாலியல் சீண்டல் வன்கொடுமையில அதற்கான முயற்சி ஒரு 10 வயது சிறுமிகிட்ட ஒரு டிவிகேவை சேர்ந்த வட்ட செயலாளர் செஞ்சிருக்கார், தினேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு காசிமேட்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஊதி பெரிதாக்கப்படுது. இந்த நாய் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த நாயெல்லாம் அடிச்சு கை காலை உடைச்சிட்டு போலாம், தப்பு கிடையாது. ஆனா எதிர்கட்சியான திமுக எதிர்கட்சியான அன்னைக்கே அரசியல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. ஒரு நாள் கூட தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சு வரல, உடனே ஸ்டாலின் ரோடு ஷோ போய் ஒப்பாரி வைக்கிறாரு அப்படின்னு. அங்கேயும் சேகர் பாபு செட்டிங்க போட்டு ஆளை இறக்கி விட்டாரு. ஸ்டாலினை பாக்குற இடத்தெல்லாம் அழுவுங்க, எல்லாம் ஒப்பாரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி சேகர் பாபு உட்காந்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு. என்னையா அப்படின்னா, இந்த சங்கி மங்கி காமெடி வரல போக்கிரி படத்துல வடிவேல் உட்கார்ந்து இருப்பாரு, பக்கத்துல ஒருத்தன் நின்று அழுதுட்டு இருக்கா. ஏன்னா அவர் அழுகுறாரு, நீங்க உட்காந்துறீங்க. எரிமலை என்னைக்கிட்ட அழுதுருக்கு, அதான் எனக்கு பதிலா அவன் அழுகுறான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் இப்படியே கும்பிட்டுட்டு போறாரு, பக்கத்துல சேகர் பாபு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரியான அரசியல் செட்டெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல பிரச்சாரத்துக்கு. இப்ப என்ன ரோடு ஷோவுக்குலாம் உங்களுக்கு அனுமதி வேண்டி கிடக்கு, ரிவேஞ்ச் எடுத்து இவங்க எல்லாம் முடிச்சு விட்டுருங்க, இல்லைன்னா ஒண்ணுலாத விஷயத்தெல்லாம் ஊதி பெருசாக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது. சம்பந்தப்பட்ட அந்த ராஜேஷ் அப்படிங்கிற அந்த தினேஷ் அப்படிங்கிற அந்த பொறுக்கி நாய் கைது செய்யப்பட்டிருக்கு. எந்த கட்சி பொறுக்கி நாயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தயவுதாட்சணம் இல்லாம தூக்கி போட்டு மிதிக்கணும். ஞானசேகரனை காப்பாத்தின மாதிரி அந்த யார் அந்த சார் மேட்டர்ல பெருசானதாலதான் அரெஸ்ட் பண்ணா, அதுக்கப்புறம் கேஸ் நடந்தது, இல்லாட்டி முடிச்சு விட்டுருக்கும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை வழக்கு என்னடா இப்படி கொண்டுட்டீங்க அப்படின்னு எடுத்தா, இவங்க நீங்க வேணா ஓகேம்மா மடப்புறத்துல அஜித் அடிச்சு கொள்ளலையா, அதே மாதிரி அதிமுக முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, என்ன மடப்புறத்துல நீங்க என்னடா இப்படி கொண்டுட்டீங்கன்னா, நீங்க என்ன சாத்தாங்குளத்துல செய்யலையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பழிய போட்டுப்பாங்க. சரி நடந்துருச்சு, இனிமே நடக்காம பாத்துக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்ல. திமுக அதிமுக வர சொல்லுது, அதிமுக திமுக வர சொல்லுது. நீங்க 2 பேரும் மாறி மாறி நாடகமாடா போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிதான் மக்கள் புதுசா ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால டிவிகேவினர்
ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு வைக்கும்போது அந்த ஆட்சி மட்டும் யோக்கியமா, இந்த ஆட்சி மட்டும் யோக்கியமானு மறுபடியும் இவர்களை மாதிரியே பேசி சமூக வலைதளத்தாலேயே வீணா போயிடாதீர்கள். ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா எந்த கட்சிக்காரன் பண்ணாலும் தப்பு தான் அப்படிங்கிறத தலைமைக்கு எடுத்துட்டு போய் அவனுக்கு உண்டான தண்டனையை வாங்கி கொடுத்து மன்னாதி மன்னன் மனுநீதி சோழன் தாண்டா விஜய் அப்படிங்கிறத நிரூபிக்கிற அளவுல சட்ட ஒழுங்குல சரியா இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து நான் குறையா சொல்லல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆட்சியில குறை நாம இப்போதைக்கு சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் டீகோட் பண்ணி எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறதாலதான் சொல்றேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரே அருவாளை கத்தியை தூக்கிட்டு போய் கேக் வெட்டுறாரு அப்படிங்கிறது ஒரு விதமான சலிப்பை ஏற்படுத்தும். வர்றா 2 நாள் கூட ஆட ஆரம்பிச்சுட்டாங்கடா அப்படின்னு மக்கள் மனசுல ஒரு கருத்து மாற துவங்கிரும். திமுககாரனே மாத்துவான். அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல எடுத்து விடாது. சரி, விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட பயிர்க்கடன் 3 லட்சம் கோடி ரூபாய் 5 ஏக்கருக்கு குறைவா வச்சிருக்கிறவங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி. இதுக்கு மட்டுமே செலவாகும். இதற்கான நிதி ஆதாரம் என்ன செய்ய போறோம்? கண்டிப்பா இது ஒரு பெரிய செலவினம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே நமக்கு 10 லட்சம் கோடி கடன் அப்பா வாங்கி வச்சுட்டு போயிருக்காப்புல. ரொம்ப சிறப்பான ஒரு ஆட்சியை செஞ்சு அறுத்து தள்ளி 10 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. இப்ப இதுக்கு இவ்வளவு செலவாக போகுது. அதே மாதிரி மாசம் 2500 ரூபா. என்ன கேட்டா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு முன்னாடி டிவிகேவினரே இதான் சொன்னாங்க, இலவசங்கள்லாம் அறிவிக்க கூடாது அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் அறிவிச்ச பிறகு அவங்க அதோட அடாப்ட் ஆயிட்டாங்க. பட் இதை எப்படி செயல்படுத்த போறார்? நிதி ஆதாரம் என்ன செய்ய போகுது? இதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, மத்திய அரசோட மோதல் போக்கு கடைபிடிச்சா எப்பவும் போல பிஜேபி மற்ற மாநிலங்களுக்கு நிதி தரமாட்டாங்க எதிர்கட்சி அப்படிங்கிற லெவல்ல அப்படிதான் அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. கொஞ்சம் இணக்கமா போய் நிதி வாங்கணும் அப்படின்னாலும் கூட உடனே இவங்க பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கட்டமைக்கக்கூடிய வேலையை செய்வாங்க. அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுதான் பெரிய ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரியான ஒரு கால சூழல் அப்படிங்கறதுலதான் டிவிக்கு ஆட்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. நிதி வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் நாம இணக்கமா போனாலே டே பிஜேபி பி டீம்டா சங்கிடா இவங்க எல்லாம் சீரியஸா இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நேரடியா பகைச்சுக்கிட்டாலும் நிதி போதுமானது கிடைக்காது. இங்கே இருக்கக்கூடிய விவரங்கள் இந்த நிதி நிலைக்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கோம். அது ஒரு பெரிய சவால், நிறைவேற்ற முடியாம போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. பட் சொல்லிட்டாரு. ஆனா 3வது கொடுத்தாதான் அந்த அதிருப்தியை சரி கட்ட முடியும். 6 சொல்லிட்டோம், சரி இப்போதைக்கு 3 கொடுத்துட்டோம் அப்படின்னா பெண்கள் பெருசா நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அவனெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல, இவராது வந்து 3 கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. 6க்கு 0 அப்படின்னா அது ஒரு கண்டிப்பான பெரிய அதிர்வலை அப்படிங்கிறத உருவாக்கும். இதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், அது மாதிரி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம், செவிலியர்கள் நிறைய பேருக்கு பணி நிரந்தரம், இதெல்லாம் செலவினம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் இதையெல்லாம் செஞ்சா ஸ்டார் செய்யறதுக்கான நிதி ஆதாரம் டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு ஒரு குரூப் இனிமே கிளம்பும். இந்த கோவன் மாதிரி ஆளுங்கெல்லாம் போராளிங்கெல்லாம் 5 வருஷமா தூங்கி இருந்தவங்கலாம் இனிமே ஏஞ்சி வந்துருவானுங்க. மூடு டாஸ்மார்க்க மூடு அப்படின்னு. என்னமோ முந்தானத்தான் விஜய் வந்து ஓபன் பண்ணி வச்சாரு, அதுக்கு முன்னாடி எல்லாம் மூடி இருந்த மாதிரியே வருவானுங்க பாருங்க. இந்த நிதி ஆதாரத்துக்காக நம்ம டாஸ்மார்க் அதிகப்படுத்தவும் முடியாது, கொஞ்சம் குறைச்சிதான் ஆகணும். வேறு ஏதாவது வழியில் ஏதாவது வருவாயை உருவாக்கலாமா அப்படின்னா சில ஆன்லைன் ஆப்புகள் மூலமா உருவாக்கலாம். இப்ப இந்த சுமோட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் வந்து நல்ல வருமானம் பண்ணக்கூடிய ஒரு டெலிவரி ஆப்புகளா இருக்கு. இது மாதிரி அரசு சார்பாகவே ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கலாம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு, ரேபிடோ இந்த மாதிரி அரசு சார்பாகவே ஆப்புகளை உருவாக்கி அதன் மூலமா பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிறத நிறைய மேம்படுத்தணும். அதே மாதிரி இப்ப இபி போக்குவரத்து துறை பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான நிலை அப்படிங்கிறதுல இருக்கு. போக்குவரத்து நிறைய இப்ப பிரைவேட்டுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இபியும் பாத்தீங்கன்னா அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் ஊழியர்கள் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள். 5 லட்சம் ஊழியர்கள் அப்படின்னா 15 லட்சம் வாக்கு. இது எல்லாமே திமுக அதிமுகவுக்கு எதிராக விழுந்திருக்கு அப்படிங்கிறது நாம பேசும்போது விசாரிக்கும் போது தெரியுது. இது எல்லாமே டிவிகேவுக்கு விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது. இந்த நிறுவனங்கள் நஷ்டத்திலேருந்து மறுபடியும் எப்படி மீட்டெடுக்கிறது, இதுல இருந்து எப்படி நாம 200 யூனிட் மின்சாரம் கொடுக்க போறோம், இதெல்லாம் நினைக்கும் போது சத்தியமா தலை சுத்துது. பட் நம்ம நிறைய அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணிட்டோம். அதனால இதுக்கும் ஏதாவது ஐடியாக்கள் வச்சிருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு எச்சரிக்கையா சொல்றேன், சின்ன சின்ன தப்பு கூட டிவிகே நிர்வாகிகள் பண்ணா அதை ஊதி பெருசாக்கிறதுக்கு திமுகவும் அவர்களுக்கு துணை போகக்கூடிய ஊடக நிறுவனங்களும் தயார் நிலையில இருக்கு. இவர்களை சமாளிக்கிறது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய
பிரச்சனையா இருக்கும். அதுக்கு இந்த டிவிகேல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்னு இப்ப இந்த 2 நாள் கொண்டாட்ட மனநிலை இருக்கீங்களா, அதோட நிறுத்திக்கிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகள் நிறைய செஞ்சிருக்காங்க. விஜய் விருந்தகம் அப்படிலாம் வச்சு நிறைய சாப்பாடெல்லாம் போட்டாங்க, நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சாங்க. அதை நோக்கியே பயணம் செஞ்சாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும். செய்வாங்களான்னு பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம்.